Students, next important 5 mark in communication is the elements of electronic communication system. நம்ம டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரிங் சிஸ்டமில் என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் கம்யூனிகேஷன். Electronic communication is nothing but the transmission of sound, text, picture or data through a medium அப்படிங்கிறா. அப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்னாங்கிறது நம்ம சவுண்டு, நம்மளுடைய பேச்சு அல்லது ஒரு மியூசிக், ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு பிக்சர் அல்லது ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதை தான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன், ரொம்ப தூரத்துக்கு நம்ம அனுப்பும்போது நம்ம எதை மீடியமாக யூஸ் பண்ணுறோம்? ஃப்ரீ ஸ்பேஸ், வெளி, தட் இஸ் த ஸ்பேஸ், அவர் ஸ்பேஸ் இஸ் த மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த எலமெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தேவை இன்ஃபர்மேஷன். அப்போ இன்ஃபர்மேஷனுங்கிறது என்னது? இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கலாம், மியூசிக், பிக்சர் ஆர் கம்ப்யூட்டர் டேட்டா. சரியா? அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? given to the input transducer. what is input transducer அப்படின்னா the transducer என்ன பண்ணும்? the speech, music, picture, computer data எல்லாம் என்னவா மாத்திரும்? ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாத்திரும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். இன்புட் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுது? In communication system, the transducer converts the information that is in the form of sound, music, picture or computer data இருக்கு இல்லையா, அதை கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி கொடுத்துரும். ஓகேவா? த எலக்ட்ரிக் சிக்னல், எலக்ட்ரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த சவுண்டு, மியூசிக், பிக்சர், கம்ப்யூட்டர் டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே, இதெல்லாம் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். இது அப்படியே ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றினோம்னா அதுக்கு பேர் பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நீ பிடிச்சிக்கிருவ. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஸ்டியூசருங்கிறது என்னது? மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மைக்கு, அதுதான் இங்கே மைக்ரோஃபோன், அதனுடைய முழு நேம். மைக் என்ன பண்ணுது? கன்வெர்ட் சவுண்ட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனில் இப்போ பார்த்தது நம்ம இதுதான் இன்புட் டிரான்ஸ்டியூசர். இன்புட் டிரான்ஸ்டியூசர்ங்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே ஒருத்தர் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஆறு மியூசிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்டோன்னா, these are all sound energy is converted into equivalent electrical energy. ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இட் ஃபீட்ஸ் த எலக்ட்ரிக் சிக்னல் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர் டு த கம்யூனிகேஷன் சேனல். அப்போ இந்த இன்புட் டிரான்ஸ்டியூசர்லேருந்து கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் இந்த டிரான்ஸ்மிஷன் சேனலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். டிரான்ஸ்மிஷன் சேனலில் என்னென்ன இருக்குது? ஆம்ப்ளிஃபையர், ஆசிலேட்டர், மாடுலேட்டர், பவர் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ்மிஷன் ஆண்டனா, இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர், ஆசிலேட்டர், மாடுலேட்டர், பவர் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்மிட்டர் எங்கே வச்சுருப்போம்? டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால எங்கே நடக்கும்? ரேடியோ ஸ்டேஷன். ஓகேவா? that is the broadcasting station. The transmitter is located at the broadcasting stationல வச்சிருப்போம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும்? the transducer ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய
இந்த சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், வீக்காக இருக்கும். அதான் இந்த ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் ஆம்ப்ளிஃபைஸ், நல்லா அப்படியே ஆம்ப்ளிஃபை பண்ணும், வீக் சிக்னலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? த டிரான்ஸ்டியூசர் அவுட்புட் இஸ் வெரி வீக், இட் இஸ் ஆம்ப்ளிஃபைடு பை த ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஆசிலேட்டர். ஸோ இது ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து இட் ஜென்ரேட் எ ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ், அதிகமான சைக்கிள்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் ஜென்ரேட் எ ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேவ் உடைய ஈக்குவேஷன், ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு h mu அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இஸ் ப்ரொபோஷனல் டு என்னது, ஃப்ரீக்வன்சி. ஸோ எனர்ஜி ஆஃப் த வேவ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே கேரியர் வேவ் உடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால த கேரியர் ஹேவ் ஹையஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து மாடுலேட்டர். ஸோ மாடுலேட்டரில் என்ன நடக்கும், the baseband signal and the carrier are superimposed. ஓகேவா? and produce a modulated signal. ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு மாடுலேட்டட் சிக்னல் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்னது, பவர் ஆம்ப்ளிஃபையர். இது என்ன பண்ணும்னா இட் இன்க்ரீஸ் த பவர் லெவல். இதனுடைய பவர் லெவல் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அண்டு ஃபைனலி இட் ஃபெட் டு த ஆண்டனா, டிரான்ஸ்மிஷன் ஆண்டனாவுக்கு கொடுத்துரும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா எலக்ட்ரிக் சிக்னல் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸாக மாற்றி இட் ப்ரொபகேட் த்ரூ ஸ்பேஸ். ஸ்பேஸில் என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை ரேடியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? பவர் ஆம்ப்ளிஃபையர் இட் இன்க்ரீஸ் த பவர் லெவல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன் ஆர்டர் டு கவர் எ லார்ஜ் டிஸ்டன்ஸ். அடுத்து டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா. இப்போ சொன்னோம் இட் ரேடியேட்ஸ் த ரேடியோ சிக்னல் இன்டு ஸ்பேஸ் இன் ஆல் டைரக்ஷன். இட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் electromagnetic waves. We well know all electromagnetic waves travel with the speed of light. ஓகேவா? அடுத்து கம்யூனிகேஷன் சேனல். கம்யூனிகேஷன் சேனல்ங்கிறது என்னதுன்னா used to carry the electric signal from transmitter to receiver. டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு, அதை ரிசீவிங் சிஸ்டம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மீடியா தான் கம்யூனிகேஷன் சேனல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா வயர், கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் இன் வயர்லைன் கம்யூனிகேஷன். வயர்லெஸ்ஸில் வந்து நம்ம ஃபோனில் பேசுகிறதுல என்னது வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அதிலலாம் எது கம்யூனிகேஷன் சேனல், ஃப்ரீ ஸ்பேஸ் தான் கம்யூனிகேஷன் சேனல். ஓகேவா? அடுத்து ரிசீவர். இப்போ இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டோம். வீட்டில் ரேடியோ இருக்குது, ரேடியோவில் என்ன இருக்கும், ஆண்டனா இருக்கும், அதுதான் ரிசீவர். ஓகேவா? அப்போ த ரேடியேட்டட் வேவ்ஸ், ஆர்எஃப் வேவ்ஸ் நிறைய ஸ்டேஷன்லேருந்து வரும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் which are interrupted by this antenna is converted into RF waves and given to the radio receiver. ஓகேவா? The signals that are transmitted through the communication medium are received by the receiving antenna. அது என்ன பண்ணுது அப்படின்னா which converts EM wave into RF signal and are fed into the receiver. அதை ரிசீவருக்கு கொடுத்துருது. அப்போ ரிசீவருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸு. அதில் என்ன இருக்குது, டிமாடுலேட்டர், அடுத்து ஆம்ப்ளிஃபையர், அடுத்து அவுட்புட் டிரான்ஸ்டியூசர்லாம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து ரேடியோ ரிசீவரில் வந்து ஒரு மாடுலேட்டட் வேவ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டேஷன்லேருந்து அனுப்புனா மாடுலேட்டட் வேவ் கிடைக்கும்.
டிமாடுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இட் செப்பரேட் த சிக்னல் பேஸ்பேண்ட் சிக்னல் ஃப்ரம் த கேரியர். சிக்னலை தனியாக பிரிச்சிடும், கேரியர் தனியாக வந்துடும். கேரியர் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த சிக்னல் வந்து வெரி வீக்காக இருக்கும், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வருது இல்லையா. அப்போ இட் இஸ் கிவன் டு த ஆம்பிளிஃபையர். அப்போ ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி இதனுடைய பவர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம். இட் இஸ் கிவன் டு த அவுட்புட் டிரான்ஸ்டியூசர். ஸோ அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் வந்து சிஆர்டி ஸ்க்ரீனாக இருக்கலாம், ஆர் இன் கேஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கராக இருக்கலாம். அப்போ இந்த லவுட் ஸ்பீக்கருக்கு இந்த இதை கொடுக்கும்போது த ஒரிஜினல் ஸ்பீச் ஆர் மியூசிக் ஆர் ரீப்ரொடியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதான் இங்கே சொல்ல போகிறோம். So the receiver consists of electronic circuits like demodulator, amplifier, etc. The demodulator என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டனா extract the baseband signal from the modulated signal. Modulated signal இருந்து baseband signal மட்டும் தனியா பிரிக்குது. Then the baseband signal is amplified using the amplifier and finally it is fed to the output transducer. அடுத்து இங்கே ரிப்பீட்டர்ஸ்னு ஒன்று வருது. இப்போ நம்ம வந்து இது டிரான்ஸ்மிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே சொல்கிறேன், இது ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா. அப்போ இங்கேருந்து ஒரு இதை நாம் ரேடியேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து ரீச் ஆகணும், இதுதான் ரிசீவிங் சிஸ்டம். ஓகேவா, பட் இதனால் ரொம்ப தூரம் போக முடியலை அப்படின்னா இங்கே இடையில ஒரு இன்டர்மீடியட்டாக இன்னொரு ஆண்டனாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த வேவ் இருக்கு இல்லையா, அதை இது ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா ரீசென்ட் பண்ணும். திரும்ப அது ரீசென்ட் பண்ணி அந்த ரிசீவர் டெஸ்டினேஷனை அடைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். தட் இஸ் கால்டு ரிப்பீட்டர்ஸ். த ரிப்பீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆர் டிஸ்டன்ஸ் த்ரூ விச் த சிக்னல்ஸ் ஆர் சென்ட். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டோன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர். ரிசீவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால அதில் 2 சர்க்கியூட்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The signals are received. ரிசீவ் பண்ண சிக்னல் என்ன பண்ணுது, ஆம்பிளிஃபை அண்ட் ரீட்ரான்ஸ்மிட்டட் வித் எ கேரியர் சிக்னல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. வேறொரு கேரியரோட சேர்ந்து அதை என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டோன்னா அனுப்பி விட்டுரும். ஓகேவா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, the best example is the communication satellite in space அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, the output transducer இது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் சிக்னல் என்ன பண்ணுது, ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றி கொடுத்துருது, சவுண்ட் மியூசிக் பிக்சராக மாற்றி கொடுத்துருது. ஸோ அவுட்புட் டிரான்ஸ்டியூசருக்கு எக்ஸாம்பிள் லவுட் ஸ்பீக்கர், பிக்சர் டியூப், கம்ப்யூட்டர் மானிட்டர், இதிலெல்லாம் நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு கேட்டால் இது வரைக்கும் எழுதிருங்க.